ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பூக்கள் காய் பழம் அறுவடை பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பூத்துருந்தது இல்லைங்களா 7 டேஸு. இது பாருங்கள் திருப்பி இப்போ பூத்துருக்கு பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு ஒரே ஒரு 7 டேஸ் ரோஸ் இருந்தாவே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரியாக போய்டும்ன்றல்ல. இதுக்கு தான் இது பாருங்கள் மொத்தமே ஒரு சேர காட்டுறோம் பாருங்கள். இது வயிட்டு தாங்காமல் கீழே சாஞ்சிக்குது எல்லாம். இது பாருங்கள், வெயில் ஃபுல்லாக வெயில் காது. இவ்வளோ பூ பூத்துருக்கு. நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் ரோஸு. பறிச்சுக்குவோமா? ஒரு செடி இருந்தாலும் நமக்கு நல்ல சூப்பராக வரும் பாருங்கள். கொஞ்சம் கீழவே கட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும் நம்ம. பாருங்க, இப்போ இந்த பூ பாருங்கள். இது 7 டேஸ்னா எத்தனை நாள்? இது பூத்து 3 நாள் 4 நாள் ஆகுது. இப்போ இது பாருங்கள், நேற்று தான் பூத்தது. ஒரே நாள் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேஸ்ட்டு தான். இது பாருங்கள், வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இதை நம்ம வேஸ்ட்டாக தான் போடணும். இது 7 டேஸ் ரோஸு பாருங்கள் எத்தனை நாளைக்கு இருக்குது. பன்னீர் ரோஸ் ஆனால் அன்னன்னைக்கு நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூக்கும். இது ஒரு பூ பூத்துக்குதா, அது அரும்புலாம் நிறைய இருக்குது. இது பாருங்கள், இது பன்னீர் ரோஸு. பறிச்சுக்கலாம். இது பாருங்க, இது பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ். சூப்பராக பூத்துருக்கு பாருங்க. இது ஒரு வெரைட்டி. பார்த்தீங்களா என்ன அழகு ரோஸு. அந்த செடி இப்போ வச்சு அந்த செடியும் பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா அழகாக இருக்கும். இது பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக அரும்பு வருது பாருங்கள். இது பாருங்கள், நேற்று தண்ணி ஊற்றுலாதான் எல்லாம் வாடி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், காலைல எல்லாம் இதுதான் எனக்கு வேலை இன்றைக்கி. இப்போ நம்ம
எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இது ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். இது இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 நாள் இருக்கட்டும். சரி, இருந்தாலும் ஒன்றாவது எங்கள் மருமகளுக்கு பறிச்சுக்குவோம். ஒரு அழகு ரோஸ், பெங்களூர் ரோஸ். அதான் விதவிதமாக பூ எங்கள் மருமகளுக்கு இல்லைங்களா. காஞ்சிடுது இந்த செடின்னு சொல்லிட்டு இதை காஞ்சிச்சு பாருங்க. இதெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போயிட்டோம். இனிமே வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து திரும்ப வரும் பாருங்கள். போன ஆகஸ்ட்டில் காட்டின பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். இதெல்லாம் வரும். இது வந்து மாதுளை. இது பாருங்கள் கொடி, நான் சொன்னேன் இல்லையா கொடி, அதுவே நல்லா சூப்பராக படருது பாருங்கள். கத்திரி செடி நான் வைக்கணும், இன்னும் இருக்குது கத்திரி செடி. இவ்வளோ தான், எனக்கு டைம் கிடைக்கல, இன்னும் வைக்கணும். இதெல்லாம் வந்து மிளகா செடி சூப்பராக வருது பாருங்கள். மிளகா செடியும் வைக்கணும், எல்லாம் அதை எடுத்துக்கும். மரமும் அறுக்கணும், அறுவடை பண்ணணும். உதிர்ந்து போயிட்டு இருக்கு, பண்ணலாம். அதை பாருங்கள் வந்துட்டுருக்கு. அப்புறமா இது பாருங்க கனகாமரம், இது நல்லா செம்மையாக வந்துட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்கு. அரும்பு வந்துட்டுருக்கு பாருங்கள். முல்லை சீசனே இல்லை இப்போது, முல்லை. இது வந்து ப்ரூனிங் பண்ண நான் ப்ரூனிங் பண்ணவே இது வருது, இல்லைன்னா வராது. அப்படியே தளிர் வந்து ப்ரூனிங் பண்ணதுமே தளிர் வந்துடுது. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க. கொத்து கொத்தாக இந்த ஒரு செடி, எங்களுக்கு ஒரு செடிக்கு ஒரு 2 முழம் 3 முழம் பூக்குது. ஆனால் இப்போ வந்து எடுத்து வச்சா ஒரு கை நீட்டுக்கு வரும், அவ்வளோதான். கம்மியாக தான் பூக்குது நீங்கள். ஆனால் அந்த சீசன் டைமில் 2 முழம் 3 முழம் கூட பூக்குது ஒரே செடிக்கு. பார்த்தீங்களா, பதியம் போட்டு அது. இப்போ இது வெயிலில் இருக்குது, நிழலில் கொஞ்சம் தூக்கி வைக்கணும். அதை செடி சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதோ கஸ்தூரி சாமந்தி, இது காக்கடா, அது பாருங்கள். இது கொஞ்சம் பூ கம்மியாக போச்சு, மழை பெய்யவே சரியாக வரல. இப்போ இது எடுத்து திருப்பி வைக்கவே நல்லா பலன்னு வந்துட்டுருக்கு. இது பாருங்கள் தண்டு கீரை, பார்த்தீங்களா, சொன்னேன் தண்டு கீரை. கீரைக்கே பஞ்சம் இல்லை என்கிட்ட. திராட்சை செடி பார்த்தீங்களா, சொன்னேன் எத்தனை தளிர் வந்துங்க பிறகு. இப்படியே போயின்னு பிறகு ஏறிச்சு, மேலே வரைக்கும் ஏறிச்சு. இங்கே இந்த முனையை கட் பண்ணி விட்டால் இன்னும் வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பிரான்ச் எல்லாம் இது பாருங்கள் எப்படி வருது. இதெல்லாம் ஒரு பிரான்ச்சாக வந்துட்டு இருக்குது. திராட்சை செடி சூப்பராக வருது பாருங்கள். நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா வருது இந்த திராட்சை செடி. திராட்சை செடி ஒன்று வாங்கி வச்சுடுங்க. நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லை திராட்சை செடி, அதனால் ஒன்று வாங்கி வச்சுடுங்க. நான் வந்து சின்ன பாட்டில் தான் தெரியாமல் வச்சுட்டேன். இது பெரிய பாட்டில் வைக்கணுமா. இது ஒன்று போனால் போது, இது ஒன்று வச்சுட்டேன். இது இப்படி வச்சதுக்கே இப்படி பறகுது. இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சோம்னா இன்னும் எவ்வளோ போகும் பாருங்கள். இன்னும் சூப்பராக எவ்வளோ கொடி பாருங்கள், எவ்வளோ நீட்டு வந்துடுச்சு. இது வச்சு ஒரு 3 மாதம்தான். நான் அந்த யூடியூப் தொடங்கினேன் அப்போ வாங்கினேன், அவ்வளோதான். 3 மாதம்தான் ஆகுது. 3 மாதத்துக்கு இவ்வளோ செடி, இவ்வளோ பெரிய செடி வந்துடுச்சுங்க பாருங்கள். இந்த திராட்சை செடி நம்ம ஒன்று வாங்கி வைங்க உங்கள் வீட்டுங்களில். வாங்கி வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு திராட்சை காய்க்கும். எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ நீட்டு வந்துடுச்சு. நல்லா செடி படர்ந்த பிறகு தான் காய் நல்லா வைக்கும்னு சொல்கிறாங்க.
கொடி அவரை பார்த்தீங்களா, மேலே துணி கட்டுறதுக்கு கம்பி வச்சேன், அந்த கம்பிலே போட்டு விட்டுட்டேன் கொடி அவரை. இது பாருங்கள் இன்னும் சூப்பராக வந்துட்டுருக்கு. புடலங்காய் செடி இதோ இதில் தான் நட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே கொடி வந்து இங்கே வருது. இது பாருங்க அவரை செடி பூச்சி வைக்கிறது. திரும்பவும் கொஞ்சம் புளிச்ச மாவு, அந்த அடுப்பு சாம்பல் வந்து கொஞ்சம் பழைய சாம்பலாக வச்சு எடுத்துன்னு வந்து போடணும். அப்போ போட்டோம்னா இந்த பூச்சியெல்லாம் போயிடும். திரும்ப பூச்சி வச்சுட்டு வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு, திருப்பியும் வச்சுட்டு இருக்கு பூச்சி. இந்த புடலம் செடி சொன்னீங்க இல்லைங்களா, அது வருது பாருங்கள். இதுலேயே அதிக வெயில் இருந்தாக்கா அது சரியாக வரமாட்டேங்குது. அதனால் இதோடு சேர்த்து படர விடவே பாருங்கள், நான் என்னோடய ஐடியா நல்லா கணிப்பு கரெக்டாக போச்சு. இதோடு சேர்த்து நான் படர விட்டேன். இதை பாருங்கள் பார்த்தீங்களா, புடலங்காய் வந்துச்சு. இதுக்கு கல் கட்டி ஒன்றும் நம்ம அனுச்சிங்களா, சூப்பரான புடலங்காய் இப்போது வந்துடுச்சு. இது பாருங்க, இப்போது இங்கே கல் கட்டி கீழே விட்டோம்னா நீட்டாக வருமா புடலங்காய். அது உள்ளே இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, உங்களுக்கு போர் அடிக்காமல் சீக்கிரம் காட்டிடலான்னு ஸ்கிப் பண்ணி கரெக்டாக இருக்கிறத மட்டும் காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து இது மாதிரி செய்யுங்க. நான் வந்து வீடியோ போடுறேனேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களும் இது மாதிரி பயன் அடையணும். சும்மா இருக்கிறத இது ஒரு நமக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் நான் தேவை. ஒரு கடையில் போய் இந்த மாதிரி ஆர்கானிக்காக ஒரு உரம் இல்லாத பயிர் எங்கே இப்போல்லாம் கொட்டி கொட்டி ஒரு உரத்தை கொட்டி வைக்கிறாங்க. அது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இப்போ இது பாருங்கள் என்ன சூப்பராக வந்துட்டுருக்கு. அவரைக்காவும் பறிக்கிறேன். காய்ச்சிருக்கு பாருங்கள் அவரைக்காய், பறிச்சுக்குவோம். இதெல்லாம் முன்னாடியே பறிச்சிருக்கணும். நம்ம தேவைக்கு அவரைக்காய். இந்த மழைக்கு எல்லாம் இதுவாகிடுச்சு அவரைக்காய் செடிங்கெல்லாம் கீழே போயிடுச்சு. இது பாருங்க, அதோ அங்கே இருக்கு, இருங்க, அதோ இருக்கு. இன்னைக்கு அறுவடை, பலமான அறுவடை. இன்னும் கீழெல்லாம் இருக்குது, அறுத்துட்டு காட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சொன்னேன் இல்லை 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு, இன்னும் கீழே இருக்குது. எப்படி என்னுடைய மாடி தோட்டம் இது வந்து நான் கொய்யா செடியில் மேலே மாடி மேலே கொய்யா செடி மேலே ஏற்றி விட்டுட்டேன். அறுத்துக்கலாம்.
கொய்யாக்காய் பாருங்கள். கொய்யாக்காய் இருக்குது. இது காயாக இருக்குது. இப்போ இதை பறிக்கக்கூடாது. நம்ம பறித்து தான் திட்டமானது. பப்பாளி பாருங்கள். அது அறுத்ததை இன்னும் யாரும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. இன்னும் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள் அவரை. இன்னும் அது இந்த மரத்து மேலே ஏறி நின்று பறிக்கணும். அது வேறு யாருன்னா பசங்க தான் விட்டு பறிக்கணும். என்னால் பறிக்க முடியாது. அந்த பக்கம் எல்லாம் அப்படியே கொத்தாக இருக்குது அவரைக்காய். கீழே போட்டு இந்த செடி மேலே ஏற்றிட்டேன். எவ்வளோ காய் காய்க்குது பாருங்கள். உங்கள் வீட்டாண்ட சின்னதாக ஒரு செடி இருந்தால் இந்த மாதிரி இப்படி போட்டு விட்ருங்க. அது அப்படியே மரத்து மேலே ஏறி காய் நமக்கு தேவையான அளவு காய் காய்ச்சிடும். கீழே வச்சுக்கிறேன் பாருங்கள் பன்னீர் ரோஸு. இது பாருங்கள், இது 2-3 நாள் ஆயிடுச்சு பூத்து. இது அறக்கவே இல்லை. இது பாருங்கள், அவ்வளோதான் வேஸ்ட்டாக போச்சு. இது பாருங்கள். மிளகா நமக்கு இப்போ தேவையில்லை. தேவைன்னா அறுத்துக்கலாம். இங்கே வாசப்படி எதிர்க்கவே மிளகா செடி வச்சிட்ருக்கேன். அதோ பூ இருக்குது, அது எட்டலை. இதோ இருக்குது. இது என்னாச்சும் அறுத்தணும். 2 பூ இருக்குது. இது பாருங்க, இது ஒன்று அறுத்துருவோம். இதில் 5 பூ இருக்குது. வேறு பக்கமாக இருக்குது. உங்களுக்கு சரியாக காட்ட முடியல.